ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அர்ஷியா ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக நான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். அதுவும் இந்த பன்னீர்லாம் போட்டு. அதுக்காக நான் ஜெப்டோவில் தான் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே. கேப்சிகம்லாம் ரொம்ப ஃபஸ்ட் டைமாக நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் டொமேட்டோ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது உடனே கைக்கு வரணும்னா கண்டிப்பாக ஜெப்டோ ட்ரை பண்ணுங்கள். பிளிங்கிட் கூட நிறையா பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியா கேட் இந்த பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி நான் சாப்பாடு செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறமா பன்னீர் வாங்கியிருந்தேன். ஸோ பன்னீரோட காஸ்ட்டுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. 86 ருபீஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆயில் காம்போ பேக்கில் வாங்கியிருந்தேன். 150 அந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து 300 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அந்த லெமன் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து லெமன் ஒரு 40 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வச்சு தான் இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இது என்னோடய கசின் பிரதர் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான். அண்ட் நான் கடகடன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைச்சு முடிச்சுட்டேன். 2 o'clock போனோம். 3 o'clock செஞ்சு முடிச்சு ஒரு 3:15 நம்ம எடுத்துகிட்டு ரிட்டன் கடைக்கே வந்துட்டோம். ஸோ சாப்பாடு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வெஜ்ஜு இதெல்லாம் போட்டு செய்கிறது. இல்லைனா எப்போயுமே சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நான் பாயாசம் செஞ்சுருந்தேன். ஸோ இது பாயாசம் ஆல் டைம் எப்போயுமே ஃபேவரேட்டு. அதுக்கப்புறமா ஆனியன் வித் கர்ட் வச்சு ரைத்தா பண்ணியிருந்தோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எக்கு. நாங்கள் கிளம்புறப்ப வெளியே பார்த்தா செம்ம ஒரு அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோவில் கூட அந்தளவு தெரில. ஆனால் அந்த ரியலாக நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கருகும்முன்னு ஆகி ரோட்டில் அப்படியே போகவே முடியல. செம்ம இருட்டாகிடுச்சு. என் ஹஸ்பண்டால் அந்த வண்டியே ஓட்ட முடியல. வீடியோவில் கூட இவ்வளோ பிரைட்னஸாக தெரியுது. ஆனால் ரோட்டில் நிஜமாலுமே அந்த மாதிரி இல்லை. எல்லாமே ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வண்டி ஒரு சைடு போகுது, அவங்க ஒரு சைடு போகிறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி நாங்கள் கடைக்கு போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இப்படி தான் போயிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அர்ஷியா ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.